பேக் டு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபி. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, வழக்கம் போல ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போறோம். அது என்னன்னா சிக்கன் டிக்கா மசாலா. ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வழக்கம் போல சொல்றது. இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க நம்ம செய்யலாம். செய்யறதுக்கு முதல்ல ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க 3/4 கிலோ சிக்கனை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே பாருங்கள், நான் இந்த அளவு பீஸ் வெட்டி எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு லெமன் புழிஞ்சி அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் அது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சிக்கனும் மசாலாவும் நல்லா ஒன்று சேர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஊற வச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஒரு மூடி வச்சு இதை அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கனை அதில் போட்டுடலாம். இப்போது நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறதில்ல. இதை நம்ம எப்படி மீன் ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி அளவில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நிறைய எண்ணெயெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம ஒரு மூடி வச்சு சிக்கனை நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ வேகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப மறுபக்கம் எல்லாத்தையும் திருப்பி போடுறேன். திருப்பி போட்டு அந்த பக்கமும் நல்லா வேகிற அளவு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நான் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன். இப்போ மறுபடியும் நம்ம ஒரு மூடி வச்சு நல்லா வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு துண்டு நறுப்பு துண்டு எடுத்து அதை அப்படியே நம்ம சிக்கன் வேக வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே ஒதுக்கிட்டு அப்படியே நடுப்பகுதியில் அதை வச்சிடலாம். எதுக்கு நம்ம வைக்கிறோன்னா, சிக்கன் டிக்காவில் ஒரு வித அந்த கறி ஸ்மெல் ஒன்று வரும். அந்த வாடைக்காக தான் நம்ம அதை வைக்கிறோம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டுட்டு இந்த புகையெல்லாம் அதுக்குள்ளேயே தம் ஆகிற அளவுக்கு நம்ம ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த புகையெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணி அந்த மூடியை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மூடியை எடுத்தாச்சு. இப்போது இந்த கறி இருக்கிற பாத்திரத்தை நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டு ஒரு வாட்டி சிக்கனை நல்லா திருப்பி போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போவே சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வெந்துருச்சுன்னா ஃபுல்லாக வெந்துடும். எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரீ ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாய் வச்சு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நமக்கு போகிறோம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலா ரெடி பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு இது கூடவே ஒரு 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கரண்டியால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்ல எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 2 டீஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட வாடையெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்ல எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இவ்வளோதான். நம்ம இது கூடவே ஒரு 50 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சிக்கனை, அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இவ்வளோதான். நம்ம ரெடி பண்ண சிக்கன் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ரெடி பண்ண சிக்கன் டிக்கா மசாலா ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப எம்மியாக சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது நல்ல ஒரு சைடிஷ் செம்மையாக இருக்கும், எல்லாத்துக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் லக்ஷ்மி.